ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு அடேனியம் பிளான்ட்டுங்க. நான் தான் கொடுத்துருந்த 1 இயர் பிஃபோரு. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாகவே ரூட்டெல்லாம் நல்லா பெருசாகி காடெக்ஸ் பெருசாகி அந்த பாட்டே வந்து அப்படியே வெடிச்சிருச்சு. ஆனால் அடேனியம் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, நம்ம வந்து வச்சு வந்து 1 இயர்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரீபாட் பண்ணிடணும். அது எப்படி தெரியும்னா, மேலே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்டெம் பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக வந்துச்சுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்ததுனாவே நம்ம வந்து டக்குன்னு எடுத்து ரீபாட் பண்ணிட்டோம்னா வந்து பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இந்த மாதிரி சிமெண்ட் பாட் வந்து வெடிச்சிருங்க. அப்படியே பிளாஸ்டிக் பாட்டில் வச்சா நம்மளுக்கு ஒரு தெரியும், அது வந்து கொஞ்சம் பல்ஜான மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் பாட்டு. அப்போ டக்குன்னு எடுத்து ரீபாட் பண்ணிக்கலாம். இது வந்து சிமெண்ட் பாட்டுங்கன்னு தெரியல, ஒரு 1 இயர் தாங்க இருக்கும் வச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே வெடிச்சு 2ஆவே ஆயிடுச்சு அந்த பாட்டே. வந்து அந்த மண் மட்டும் அப்படியே இருந்தது. அம்மா வந்து அது அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நீ வந்து நீயே மாற்றி வச்சுக்கோ, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இப்போ ஊருக்கு போயிருந்தேன். சரி நம்ம ரீபாட் பண்ணலாம், அது ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எதுவும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வெயில வச்சுட்டு இது மாதிரி ஒரு கெட்டியான ஒரு ஸ்டிக் வச்சு லைட்டாக குத்தணுங்க. ரொம்ப நம்ம அதை குத்தினோன்னா அந்த காடெக்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிரும். டேமேஜ் ஆச்சுன்னா செடி வந்து அப்படியே ஃபுல்லாகவே பட்டு போயிருங்க. அதனால் சும்மா லைட்டாக அப்படியே குத்தி குத்தி விட்டுட்டு மெதுவாக அப்படியே கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக மண் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து விட்டேங்க. அப்புறம் ரொம்ப இறுகி போயிருந்தது. நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றினாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குழக்கணும்னாலும் எடுக்கவும் முடியாது. அதனால் லைட்டாக மட்டும் ஊற்றி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க அம்மா. அது பார்த்தீங்களா, முடிஞ்ச வரைக்கும் நான் மண்ணெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காடெக்ஸ் இடையில இருக்கிற மண்ணை எடுக்கிறதுக்காக அது மாதிரி பெரிய டப்பில் அந்த பிளான்ட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டாங்க. நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது மூழ்கிற அளவுக்கு, அந்த வேர் மூழ்கிற காடெக்ஸ் மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சுட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் வச்சா போதுங்க, அதுக்கு வச்சு வைக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியிலே இருந்தோம்னா அந்த காடெக்ஸ் எல்லாம் அழுகி போயிருங்க. ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் தண்ணி அப்சர்வ் ஆகி அழுகி போயிடும். அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிட்டோம்னா அதுக்கு மண்ணில் வந்துடும். மீதி மண் லைட்டாக காடெக்ஸ் எடுத்துட்டு அந்த காடெக்ஸ் இடையில இருக்கிறது நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிடணுங்க. ட்ரை பண்ணி சாஃப் ஃபங்கசைன்னு சொல்லிட்டு பழைய ஷார்ட்ஸில் காமிச்சிட்டு இப்போ க்ரீன் கலரில் இருக்குங்க உரக்கடையில். அது வாங்கிட்டு வந்து எப்போவுமே வச்சுருப்பேன் நான். அது கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 டேஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். நல்லா வெயிலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்க வேறு பாட் வாங்கி அந்த காடெக்ஸ் வந்து எடுத்து நான் மேலே வச்சுட்டேன். எப்பவுமே வந்து நம்ம பாட் வந்து இந்த மாதிரி ரீபாட் பண்ணுறப்ப அந்த காடெக்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வச்சதுக்கும் நம்ம மறுபடியும் வைக்கிறதுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். காடெக்ஸ் நல்லா பெருசாக இருக்கும். மறுபடியும் வந்து அதை வந்து மண்ணுக்குள்ளே வைக்கவே கூடாது. வச்சிங்கன்னா இதே மாதிரி மறுபடியும் பாட் உடஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட் வந்து வைக்கிறப்ப அந்த காடெக்ஸ் வந்து மண்ணு கடியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரீபாட் பண்ணுறப்ப அந்த காடெக்ஸ் தூக்கி மேலே வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாட் உடையாது, அது பாட்டுக்கு பூத்துட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், வச்சுட்டு வந்து 1 மந்த் ஆச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ வந்து அடேனியம் பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த காடெக்ஸ் தான் அழகே. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரீபாட் பண்ணி வச்சு பாருங்கள். தேங்க்யூ.